தாய் மூகாம்பிகை அம்மாவோட கோவிலுக்கு நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ஊட்டியில் பாப்பாவை ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே போயிட்டோம். திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா வயநாடு வழியாக தான் வந்தாகணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு. அந்த வழியில் தான் வரலான்ட்டு இருந்தோம். ஆக்சுவலாக சண்டே அன்னைக்கு பாப்பாவை கொண்டு போய் ஊட்டியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா மண்டே மார்னிங் போல் நம்ம போய் ரீச் ஆனோம். ஆஃப்டர்நூனும் ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நைட்டு வந்துட்டு கசாயம் வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டு நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். சரி என்ன தோணுச்சுன்னு தெரில, சரி ஒரு 1 hour மட்டும் தூங்கி எழுந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெஸ்ட் எடுக்கிறக்கு ஆரம்பித்தோம். திரும்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேரிஃப் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா மார்னிங் 9 o'clock வரைக்கும் இருந்ததுனால நல்லா அசந்து தூங்கிட்டோம். ஒரு 2 மணி வாக்கில் எழுந்திரிச்சு சரி போகலாம் அப்படின்னும் போது சரி மார்னிங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் படுத்து தூங்கிட்டோம். காலையில் நம்ம போகும்போது வயநாடு வழியாக தான் மேப் போட்டோம். நம்மளுக்கு இந்த நியூஸ் எல்லாம் எதுவுமே தெரியலிங்க. அதுக்கப்புறமா திரும்ப வந்து நாம் யூடியூப் இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு இந்த மாதிரி பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. நம்ம வந்து ஆக்சுவலாக நைட் வந்து நம்ம 2 மணிக்கு பார்த்திங்கன்னா கிளம்பி இருந்தோம் அப்படின்னா வயநாடு வழியில் தான் வரதுக்கு நம்ம பாட்டுக்கு வந்திருப்போம். அந்த மூகாம்பிகை அம்மன் தாய் தான் வந்து நம்மளை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மார்னிங்கும் போய் அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேரளா வழியில் தான் வந்தோம், மங்களூர் வழியில் வந்தோம். அப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 பக்கம் வந்து நம்மளுக்கு இந்த சைடு போக வேண்டாங்க, தண்ணி வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ பாலக்காடு பிடிச்சி பெருந்தலமண்ணா அந்த வழியில் வந்து அதுக்கப்புறமா நம்ம பாலக்காடு வந்து கோயம்புத்தூர் வந்துட்டோங்க. இயற்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுவும் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கும். இதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு சின்ன குழந்தையெல்லாம் காணோம் அப்படிங்கிற போது நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க, எவ்வளோ கன்சீவாக இருந்த லேடிஸ் இருந்திருப்பாங்க, எவ்வளோ வயசானவங்க இருந்திருப்பாங்க. எப்போவுமே நம்மளை வந்து நம்ம பாதுகாப்பாக எப்படி வச்சுக்கிறதுனே தெரியல, எந்த முறையில் வச்சுக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நேரில் நம்ம பார்க்கும்போது ரோடெல்லாம் விரிச்சோடி ஒரு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறது நம்மளால் முடிஞ்சது பிரார்த்தனை தான் பண்ண முடியும். நம்ம வந்து நம்ம சாமிக்கிட்ட வேண்டிக்கலாங்க, யாருக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு. இதுக்கு மேலேயும் இயற்கை வந்து இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கலாம்.